ஓம் சாந்தி. பாப்தாதா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 4/7/2022. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே, பாபா ஆயா है तुम्हें सौभाग्यशाली बनाने। सौभाग्यशाली अर्थात स्वर्ग का मालिक। तुम्हारा भी कर्तव्य है सबको आप समान बनाना। பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் உங்களை சௌபாகியசாலியாக ஆக்குவதற்காக. சௌபாகியசாலி என்றாலே ஸ்வர்க்கத்தினுடைய எஜமான் ஆகுவது. உங்களுடைய கடமை அனைவரையும் தனக்கு சமான் ஆக்க வேண்டும். பாபா வந்திருக்கிறார் குழந்தைகளை ஸ்வர்க்கத்தினுடைய எஜமான் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறார். பாபா இன்னைக்கு சௌபாகியசாலிகள்னு சொல்றார். இப்போ பாபா சௌபாகியசாலியாக ஆக்குறதுக்காக வந்திருக்க குழந்தைகளுடைய கடமை என்ன? அனைவரையும் தனக்கு சமான் ஆக்கணும். प्रश्न, सबसे नंबर 1 कॉन्फ्रेंस कब और कौन सी होती है? उसे प्राप्ति क्या है? கேள்வி, அனைத்தை விட நம்பர் 1 கான்ஃபரன்ஸ் மாநாடு எப்பொழுது மற்றும் எப்படி நடக்கிறது? அதனால் என்ன பிராப்தி கிடைக்கிறது? उत्तर, संगम पर आत्मा और परमात्मा का मिलन ही नंबर 1 कॉन्फ्रेंस है। जब ये कॉन्फ्रेंस होती है तब आत्माओं को परमात्मा से मुक्ति व जीवन मुक्ति का वर्षा मिलता है। பாபா சொல்றாங்க, சங்கம் யுகத்துல ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு தான் நம்பர் 1 கான்ஃபரன்ஸ் மாநாடு. ஆத்மாக்களோட பரமாத்மாவுடைய சந்திப்பு நடக்கிறதோ அப்பொழுதுதான் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. इसे ही सच्चा सच्चा कुंभ भी कहा जाता है। ये कुंभ का मेला फर्स्ट क्लास कॉन्फ्रेंस है। इसके बाद फिर कोई कॉन्फ्रेंस यज्ञ तब आदि होती नहीं, सब बंद हो जाते हैं। இதைத்தான் உண்மையிலும் உண்மையான கும்பம் என்று சொல்லப்படுகிறது. எது? ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு தான் கான்ஃபரன்ஸ் நம்பர் 1 கான்ஃபரன்ஸ் நம்பர் 1 மாநாடு மற்றும் உண்மையிலும் உண்மையான கும்பம். இந்த கும்பமேளா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான மாநாடு. இதற்கு பிறகு எந்த மாநாடுகளும் யாகமோ தபமோ நடப்பது கிடையாது. அனைத்தும் முடிந்து விடுகின்றது. கீத் மாதா ஓ மாதா, பாடல் தாயே எங்கள் தாயே. ओम शांति। बच्चों ने महिमा का गीत सुना। बच्चे जानते हैं भक्ति मार्ग में महिमा ही होती आई है। जो पास्ट हो गया उनकी फिर महिमा होती है। பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள், மகிமையினுடைய பாடல் கேட்டீங்க, புகழுக்கான பாடல். நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம், பக்தி மார்க்கத்துல புகழையே தான் நம்ம பாடிட்டு வந்திருக்கிறோம். எது நடந்து முடிந்ததோ அதற்கு பிறகு மகிமை பாடப்படுகிறது. जगदम्बा की महिमा गाते हैं, तू हो भाग्य विधाता। अब ये हुई பக்தி और महिमा. ஜெகதாம்பாவினுடைய மகிமை தான் நம்ம கேட்டோம், தாயே எங்கள் தாயேன்னு. நீதான் எங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல்னு கேட்டோம். பாருங்க, இதுல பக்தியும் வந்துருச்சு, கூடவே மகிமை புகழும் பாடப்பட்டிருக்கிறது. तुम भक्ति और महिमा कर नहीं सकते हो। तुम जानते हो कि सौभाग्य विधाता एक ही बाबा है। भाग्य विधाता व सौभाग्य विधाता है ही एक, दूसरा ना कोई. பாபா சொல்றார், நீங்க இப்ப பக்தியும் பண்ண முடியாது, யாரையும் நாம மகிமை பாடுறதும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும், அனைவருக்கும் சௌபாகியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல், அதாவது சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருத்தரை தவிர வேற யாரும் கிடையாது என்பதை நாம இந்த நேரத்துல தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். वो सिर्फ भक्ति करते हैं, महिमा गाते हैं,
अभी हम भक्त तो नहीं हैं, हम तो हो गए भगवान के बच्चे. மனிதர்கள் பக்தி பண்றாங்க, மகிமைகள் பாடுறாங்க, இதை மட்டும்தான் செய்றாங்க. ஆனா நாம இப்போ பக்தர்கள் கிடையாது. நாம யாராயிட்டோம்? பகவானுடைய குழந்தைகளாக ஆகிட்டோம். कैसे भाग्य अथवा सौभाग्य बनाते हैं? कैसे अपने को भाग्यशाली अथवा सौभाग्यशाली श्रीमत पर बनाते हैं? वो है हरे के पुरुषार्थ पर. எப்படி நம்முடைய பாக்கியம் அதாவது சௌபாகியம் உருவாக்கப்படுகின்றது என்பதை நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நாம் பாக்கியசாலியாகவும் சௌபாகியசாலியாகவும் ஆகிறோம். எதனுடைய ஆதாரத்துல? ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்துல. ஸ்ரீமத்தின்படி நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய முயற்சியினுடைய ஆதாரத்துல தான் நாம பாக்கியசாலி சௌபாகியசாலிகளாக ஆகிறோம். इस समय पर तुम पुरुषार्थी हो बाप सा वर्षा लेने का. ये जानते हो सभी बच्चों का एक बाबा से वर्षा लेना है. இந்த நேரத்துல நாம அனைவருமே முயற்சியாளர்கள். எதற்கான முயற்சி செய்துட்டு இருக்கிறோம்? பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடையணும். நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு பாபாட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். அப்ப அந்த ஆஸ்தி அடைறதா பாக்கியம். அந்த பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக, அந்த மாதிரி ஒரு பாக்கியசாலி ஆகிறதுக்காக நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் ஸ்ரீமத்தினுடைய அனுசாரத்துல முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். பாக்கியசாலி व सौभाग्यशाली अथवा सौभाग्य विदाता तुम हो क्योंकि माँ बाप के बच्चे हो. तुम्हारा भी एक कर्तव्य है हर एक मनुष्य को भाग्यशाली सौभाग्यशाली बनाना. பாபா சொல்றாங்க, நீங்க சௌபாகியசாலிகள், நீங்களும் மற்றவங்களுக்கு சௌபாகியத்தை வழங்கக்கூடியவர்கள் தான். நாம தான் சௌபாகியசாலிகளும். நம் மூலமா பிறருடைய பாக்கியம் என்பது உருவாக்கப்படுது. ஏன்னா பாக்கியத்தை வழங்கக்கூடிய தாய் தந்தையினுடைய குழந்தையாக நாம இருக்கிறோம். இப்ப நம்முடைய கடமை என்ன? ஒவ்வொரு மனித ஆத்மாக்களையும் சௌபாகியசாலியாக ஆக்கணும், பாக்கியசாலியாக ஆக்கணும். सौभाग्यशाली अर्थात स्वर्ग के मालिक बने. 100% भाग्यशाली जो है वो स्वर्ग के मालिक बनते हैं. சௌபாகியசாலி என்றாலே ஸ்வர்க்கத்தினுடைய அதிபதி ஆகணும், ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக ஆகுவதுதான் சௌபாகியசாலி. அப்ப 100% பாக்கியசாலிகள் யாரு? 100% பாக்கியசாலிகள் யாரு? யார் ஸ்வர்க்கத்தினுடைய எஜமான் ஆகக்கூடியவங்க, அவங்க தான் 100% பாக்கியசாலிகள். उनमें भी फिर नंबरवार है. सूर्यवंश को ही सौभाग्यशाली कहेंगे. त्रेधा में तो कला कम हो जाती है तो उनको स्वर्ग नहीं कहेंगे, उनको सूर्यवंशी नहीं कहेंगे. பாபா சொல்றாங்க, சூரிய வம்சத்துல இருக்கக்கூடியவங்கள தான் சௌபாகியசாலிகள் சொல்லப்படுது. ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானர்கள் தான் சௌபாகியசாலிகள். சூரிய வம்சத்துல வரக்கூடியவர்களை தான் சௌபாகியசாலிகள்னு சொல்லப்படுது. திரேதாயுகத்துல 2 கலைகள் குறைஞ்சு போயிடும். அப்போ அந்த திரேதாயுகத்தை ஸ்வர்கான்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடியவங்கள சூரிய வம்சிகள்னு சொல்ல முடியாது. बच्चे जानते हैं कि हमको तो 100% सौभाग्यशाली बनना है. सूर्यवंशी में प्रिंस प्रिंसेस बनना है. ये ஈஸ்வரிய காலேஜ் है. குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கோம், நாம 100% சௌபாகியசாலிகளாக ஆகணும், சூரியவம்சிகளாக, பிரின்ஸ் பிரின்சஸாக ஆகணும், இளவரசன் இளவரசியாக ஆகணும். நாம இப்போ ஈஸ்வரிய காலேஜ்ல படிக்கிறோம் இல்லையா? இந்த காலேஜ்ல படிச்சு என்ன ஆக போறோம்? சூரியவம்சிகளாக போறோம், சௌபாகியசாலிகளாக போறோம், ஸ்வர்க்கத்தினுடைய பிரின்ஸ் பிரின்சஸாக ஆகிட்டு இருக்கிறோம். ईश्वर है विश्व का रचयिता, ये है ही विश्व का मालिक बनने का कॉलेज. ईश्वर पढ़ाते हैं, कहते हैं मैं तुमको पढ़ाता हूँ, महाराजाओं का महाराजा बनाता हूँ. ஈஸ்வர் விஸ்வத்தினுடைய படைப்பாளர். அப்போ விஸ்வத்தின் எஜமான் ஆகுவதற்கான கல்லூரியில நாம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கல்லூரியில காலேஜ்ல நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வர் பரமாத்மா. பாபா சொல்றாங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன்,
महाराजाओं राजावाह आकरें। ये है तुम्हारी पढ़ाई के ऊपर, जो जितना पढ़ता है उतना औरों को भी ऐसे ही पढ़ाएंगे, ऐसे ही सौभाग्यशाली बनाएंगे। तुम बच्चों का धंधा ही ये है। शिव बाबा है सिखलाने वाला। பாபா சொல்றாங்க, நான் மகாராஜாக்களுக்கெல்லாம் மகாராஜாவாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கிறேன். ஆனா உங்களுடைய படிப்பினுடைய ஆதாரத்துல தான் நீங்க ஆக முடியும். யார் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க, அவங்க தான் சௌபாகியசாலிகளாக ஆகவும் முடியும், பிறரையும் ஆக்கவும் முடியும். ஆகையினால குழந்தைங்களுடைய தொழில் என்ன, குழந்தைங்களுடைய வேலை என்ன? மற்றவர்களை சௌபாகியசாலிகளாக ஆக்குவது. சிவபாபா கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாக்கி சப் பிரம்மா சரஸ்வதி பிராமன் बच्चे सब सीखते हैं. ब्राह्मण ब्राह्मणियां जानते हैं हम फिर से देवता बनेंगे. மற்றபடி பிரம்மா சரஸ்வதி பிராமண குழந்தைகள் அனைவருமே இப்ப நாம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் தானும் படிக்கணும், மற்றவர்களையும் தனக்கு சமான் உருவாக்கணும். பிராமண பிராமணிகள் நாம தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம், நாம தான் மீண்டும் தேவதாவாக ஆகக்கூடியவங்க. इस समय भारत का कोई धर्म है नहीं, देवता धर्म कोई जानते ही नहीं. धर्म को न जाना कोया इररिलीजियस. धर्म में ताकत होती है. देवी देवता धर्म वाले जब सत्य में थे अदा सुख था, अभी तो है कलयुग. பாபா சொல்றாங்க, இந்த நேரத்துல பாரதத்தில் எந்த ஒரு தர்மங்களும் கிடையாது, தேவதா தர்மத்தையே தெரிஞ்சுக்கல. பாபா சொல்றாங்க, தர்மம்னா என்ன என்று தெரிஞ்சுக்கல அப்படின்னாலே தர்மமற்ற நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தர்மம் என்றாலே சக்தி இருக்கிறது. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் எப்போ சத்தியுகத்துல இருந்தாங்க, அப்ப நிறைய சுகம் இருந்தது இந்த உலகத்துல. ஆனா இப்போ கலியுகம். पुरुषार्थ कर सत्य में आना है, जीवन मुक्त बनना है, जीवन बंत का தியாக करना है. பாபா சொல்றாரு, இப்ப கலியுகமா இருக்கு, ஆனா முயற்சி செய்து நாம சத்தியுகத்துல வரணும், ஜீவன் முக்தி உடையவராக ஆகணும், ஜீவன் பந்தனத்தை தியாகம் செய்யணும். स्वर्ग को याद करना है, याद कहो या योग कहो बात एक ही है. योग को ही कहा जाता है कम्युनियन. तुम्हारा योग है ही एक शिव बाबा सिंह. நாம இப்ப ஸ்வர்க்கத்தை நினைக்கணும். பாபா சொல்றாங்க, நினைவுன்னு சொன்னாலும் சரி, யோகான்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒண்ணுதான். யோகத்தை தான் என்ன சொல்லப்படுதுன்னா கம்யூனியன் சொல்லப்படுது, அதாவது சந்திப்பதுன்னு சொல்லப்படுது, தொடர்பு என்று சொல்லப்படுகிறது. பாபா இன்னைக்கு யோகத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. யோகத்திற்கு ஆங்கிலத்துல கம்யூனியன்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்முடைய சந்திப்பு என்பது, தொடர்பு என்பது ஒரு சிவபாபா கிட்ட இருக்கிறது. दूसरे से कम्युनियन है ही नहीं सिवाय एक शिव बाबा के, तो उसको ही याद करो. बाबा आप कितने मीठे हो, ना मन ना चित्ता, आप तो कितनी कमाल की है जो हमको स्वर्ग का बादशाही देते हैं. நமக்கு வேற யாரோடையும் தொடர்பு கிடையாது, கம்யூனியன் தொடர்பு கிடையாது. ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருடன் நமக்கு தொடர்பு இல்லை. யோகா என்றாலே ஒரு சிவபாபாவுடன் தொடர்பு கொள்வது, அவரை சந்திப்பது, அவரை நினைப்பது. பாபா மட்டும்தான் நம்ம நினைவு பண்றோம், பாபாட்ட நம்ம பேசுறோம். பாபா நீங்க எவ்வளோ இனிமையானவராக இருந்தீங்க, நான் மனசுலயும் நினைக்கல, என்னுடைய உள்ளத்துலயும் கூட இல்லை, ஆனா உங்களுடைய அதிசயம் பாருங்க, நீங்க என்ன ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக ஆக்கிடுறீங்க. कोई भी हालत में बाप को याद करना है अथवा कम्युनियन करना है. பாபா சொல்றாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாபாவை நினைவு பண்ணும், அதாவது பாபாவுடன் தொடர்பு வைக்கணும். பாப் को याद करते हैं, பாப் से बोलते हैं. எப்பேற்பட்ட நிலையிலையும் பாபா நினைக்கணும், பாபா கிட்ட நாம பேசணும். उनके साथ सभी का कम्युनियन है. जब आफत आती है तब कहते हैं, हे भगवान इनकी आयु बड़ी करो, अर्जी हमारी मर्जी बाबा आपकी,
तो ये கம்யூனியன் हुआனா பாபா சொல்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களினுடைய தொடர்பும் நினைவும் அந்த ஒருத்தரை தான் நினைக்கிறாங்க. எப்ப மனிதர்களுக்கு ஆபத்துக்கள் கஷ்டம் ஏற்படுது அப்ப சொல்லிடுறாங்க, ஹே பகவானே எங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்துங்க, இன்னாருடைய உயிரை காப்பாத்துங்கலாம் சொல்றாங்க. அதாவது வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எங்களோடது, நான் அதற்கு பலன் கொடுப்பது உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தோ கம்யூனியன் ஹுவானா இப்போ கஷ்டம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்களா, பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ இது ஒரு தொடர்பு ஆயிடுச்சு இல்லையா. ஏ யாதுக்கு யாத்ரா ஏகி பாருஹே ஜப்கி பாபா ஆக்கர் சிக்லாத்தே ஹே. இந்த நினைவு யாத்திரை என்பது ஒரு முறை மட்டும்தான் ஏற்படுது. நினைவு யாத்திரைய பாபா மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துல எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா நினைவு யாத்திரை யோகத்தை ஒரு பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார், ஒரு முறை தான் கற்றுக் கொடுக்கிறார். और सब कम्युनियन मनुष्यों को सिखलाते हैं. गुरु के पास जाएंगे, कृपा क्षमा करो, ये आफत मिटाओ. अभी तुम बाबा के पास बैठे हो, बाप को याद कर कह सकते हो, बाबा इस हालत में हम क्या करें. बाबा समझाते हैं, बच्चे ये ड्रामा अनुसार दुख सुख होता है. மனிதர்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு கம்யூனிகேஷன், அந்த தொடர்பை கற்றுக் கொடுக்கறாங்க. இல்லை குருமார்களோட தொடர்பு வைக்கிறாங்க, கருணை காட்டுங்க, மன்னிச்சிடுங்க, இந்த ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க, இந்த பிரச்சனைகளை தீர்த்துருங்கன்னு சொல்லிட்டு குருமார்களை சந்திக்கிறாங்க. குருமார்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு மனிதர்களே கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஆனா நாம இங்க பரமாத்மாவோட தொடர்புல இருக்கிறோம், பரமாத்மா பாபா கிட்ட இருக்கிறோம். நம்ம எந்த சூழ்நிலைகளையும் பாபா நினைக்க முடியும், பாபாட்ட சொல்ல முடியும், பாபாட்ட கேட்க முடியும். பாபா இந்த மாதிரி நிலைமை இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்றது பாபா என்று நம்ம பாபாட்ட தொடர்பு வச்சிருக்கிறோம். பாபா சம்ஜாத்தே ஹே, பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இது நாடகத்தினுடைய அனுசாரமாக சுக துக்கம் என்பது ஏற்படதான் செய்யும். உங்களுடைய தொடர்பு ஒரு பாபாவிடம் மட்டும்தான் இருக்கிறது. மனிதர்கள் உலகத்துல என்ன பண்றாங்களாம், கஷ்டம் வரும்போது குருமார்களை தேடி போறாங்க, இல்லை மனிதர்களை தேடி போறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வைங்க, காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாம எந்த மாதிரி நிலையா இருந்தாலும் சரி பாபா கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பாபாட்ட தான் சொல்றோம். இப்ப நம்முடைய தொடர்பு ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. बाबा कहते हैं, बच्चे ये तुम्हारा कर्म भोग है, अभी हम तुम्हारी कर्मातीत अवस्था बनाने आया हूँ, कर्म भोग तो भोगना ही है. பாபா சொல்றார், குழந்தைகளே இது உங்களுடைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு. நீங்க இப்ப கர்மாத்தீத் நிலையை அடையணும், உங்களுடைய கர்மாத்தீத் நிலையை உருவாக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். கர்ம போக் அப்படின்னா அனுபவிச்சுதான் ஆகணும். अभी मैं तुमको ऐसा ऊंच कर्म सिखलाता हूँ, ये कम्युनियन होती ही है आत्माओं की परमात्मा के साथ. அப்போ பாபாட்ட நம்ம பேசுறோம், பாபா நம்ம கிட்ட பதில் பேசுறாரு. குழந்தைகளே, நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த கர்மத்தை செய்ய கற்றுக் கொடுக்கிறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்பு, நாம அவர்கிட்ட பேசுறோம், அவர் நம்ம கிட்ட பேசுறாரு, ஆத்மாக்கள் பரமாத்மாவோட பேசுறோம். இதத்தான் கம்யூனியன் தொடர்புன்னு சொல்லப்படுது, சந்திப்பதுன்னு சொல்லப்படுது. இப்ப நம்முடைய தொடர்பு எந்த மாதிரி நிலையிலையும் ஒரு பரமாத்மா கிட்ட இருக்கிறது. परमात्मा बैठ आत्माओं के साथ कम्युनियन करते हैं, और कहाँ भी परमात्मा आत्मा से कम्युनियन करे या आत्मा या परमात्मा से करे, ये हो नहीं सकता. அப்ப நம்ம தொடர்பு முழுக்க முழுக்க எந்த மாதிரி நிலையில யார்கிட்ட இருக்கு, ஒரு பாபாட்ட தான் இருக்கு. என்ன ஆனாலும் எதுனாலும், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும், கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும், எதா இருந்தாலும் யார்கிட்ட சொல்றோம், நம்ம புத்தி யார்கிட்ட போயிடுது, ஒரு பாபா கிட்ட போயிடுது. ஒரு பாபா கிட்ட தான் நம்முடைய அனைத்து தொடர்புகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒரு பரமாத்மாட்ட இருக்கு. இது இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபா கேட்கிறார்.
இந்த மாதிரி விஷயங்களை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரமாத்மா ஆத்மாக்களோட தொடர்பு வைத்தார், ஆத்மாக்களை சந்தித்தார், ஆத்மாக்கள் கிட்ட பேசினாரு, இல்ல ஆத்மாக்கள் தான் போயிட்டு பரமாத்மா சந்திச்சாங்க, பரமாத்மாட்ட பேசினாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? वो तो ना आत्मा अपने को जानती है ना परमात्मा को ही जानते हैं, सिर्फ गोबड़ा मारते हैं। ये कब सुना है कि परमात्मा स्टार है, उनमें सारा अविनाशी पाठ नूंद हुआ है। பாபா சொல்றாங்க, இது இந்த மாதிரி எங்கேயுமே கேட்கவே முடியாது. எதனாலனா மனிதர்களுக்கு தன்னை ஒரு ஆத்மாங்கிற ஞானமும் தெரிஞ்சுக்கல, பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கல, கற்பனையாக மட்டும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போது நீங்க இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரமாத்மா ஒளி புள்ளியாக இருக்கிறார், அழிவற்ற நாடகம் என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகளாவது எப்பவாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார் பாபா. कब ऐसा अक्षर सुने उनका कम्युनियन कभी होता नहीं, बातचीत होती नहीं। பாபா சொல்றாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் எப்போவாது கேட்டிருக்கீங்களா? பரமாத்மா ஒளி புள்ளியா இருக்கார், நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது, எல்லாமே இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டதே கிடையாது. ஏன்னா யாருக்கும் பரமாத்மாவுடன் தொடர்பு ஏற்படல, பரமாத்மாவும் யாரையும் தொடர்பு கொள்ளல, யார்கிட்ட யாரும் பரமாத்மா கிட்ட ஆத்மாக்கள் யாரும் சந்திக்கவும் கிடையாது. वो तो सिर्फ ब्रह्म को याद करते हैं, ब्रह्म से तो कुछ बातचीत हो नहीं सकते, बातचीत तो होती आत्माओं से, आकाश से क्या बातचीत करेंगे? आत्माएं जो महतत्व में रखते हैं वो यहाँ पाठ बजाने आती हैं, बाकी निर्वाण धाम में क्या कम्युनियन करेंगे? वो तो तत्व है ना। உலகத்துல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பரம் பிரம்மம் பரந்தாமத்தை தான் பரமாத்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரந்தாமத்தோட ஏதாவது பேச முடியுமா? பேசணும் அப்படின்னா பரமாத்மாவோட தான் பேச முடியும், நம்ம ஆத்மாக்களோட தான் பேச முடியும். மற்றபடி ஆகாஷ தத்துவத்தோட யாராவது பேச முடியுமா? இல்ல பரந்தாமத்தோட பேச முடியுமா? பரந்தாமம் என்பது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய பிரம்ம மகத்தத்துவம். அங்கிருந்து நம்ம ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நாடகத்துல நடிக்கிறதுக்காக. மற்றபடி நிர்வாண் தாம் பரமாத்மாவோட பரந்தாமத்தோட எந்த ஒரு தொடர்புகளும் செய்ய முடியாது, தத்துவம் இல்லையா அது? ஆகையினால பிரம்மத்தை பரந்தாமத்தை பரமாத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு பரமாத்மாவோட தொடர்பை ஏற்படுறது கிடையாது. ஏன்னா நாம தங்கக்கூடிய இடம் பரந்தாம், அங்க போய் யாராவது பேச முடியுமா? அந்த இடத்துக்கிட்ட யாராவது பேச முடியுமா? கம்யூனியன் ஹோத்தி ஹே பரமாத்மா கே சாத், தொடர்பு என்பது ஆத்மாக்கள் பரமாத்மாவோட தான் செய்ய முடியுமே தவிர பரந்தாமத்தோட செய்ய முடியாது. आत्मा ही बोलती है सुनती है इन आर्गन से, आत्मा बिगर तो शरीर कुछ काम कर नहीं सकते। ये आत्माओं की परमात्मा के साथ कम्युनियन एक ही बार होती है, जिसकी महिमा है आत्माएं और परमात्मा अलग रहे बहुत काल, अभी कम्युनियन होता है। ஆத்மா தான் பேசுறது, ஆத்மா தான் கேட்கறது இந்த சரீரத்தின் மூலமாக. ஆத்மா இல்லாம சரீரம் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அப்போ ஆத்மாக்கள் பரமாத்மாவோட சந்திப்பு என்பது எப்ப ஏற்படுறது? ஒரு முறைதான். எப்ப நாம ஆத்மாக்கள் இந்த சரீரத்துல இருக்கிறோம், எப்ப பரமாத்மா ஒரு சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறார், அப்பதான் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவனுடைய தொடர்பு சந்திப்பு என்பது ஏற்படுறது கல்பத்தில் ஒரு முறை மட்டும்தான். அதனாலதான் புகழ் பாடப்பட்டிருக்கிறது, ஆத்மா மற்றும் பரமாத்மா நீண்ட காலமாக பிரிந்திருந்தது என்று. அவ்வளோ காலம் பிரிந்திருந்தாச்சு. பாபா சொல்றாங்க, இப்பொழுதுதான் சந்திப்பு என்பது ஏற்படுகிறது. தேவதாவுக்கு கம்யூனியன் ஹோத்தி ஹே கியா? பாபா சொல்றாங்க, தேவதைகளோட எப்போவாது பரமாத்மாவோட சந்திப்பு ஏற்படுறதா? அவங்க ஒருபோதும் பரமாத்மாவை நினைப்பது கிடையாது. अभी तुम बच्चे जानते हो हम आत्माओं का कनेक्शन है ही बाप से, बाप को ही सब याद करते हैं, हे पतित पावन आओ. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம ஆத்மாக்களினுடைய கனெக்ஷன் ஒரு பரமாத்மாவிடம் மட்டும்தான் இருக்கிறது.
பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார்? ஒரு முறைதான் பரமாத்மா சந்திக்க முடியும். அந்த பரமாத்மாவோட தொடர்பு சந்திப்பு ஒரு முறைதான் ஏற்படுறது. மற்றபடி உலகத்துல இருக்க எந்த ஆத்மாக்களும் பரமாத்மாவோட தொடர்பு வைப்பது கிடையாது. நாம தான் பாபா நினைவு பண்ணோம், ஹே பதீத பாவனனே வாங்கன்னு சொன்னோம். आत्मा ने कहा परमपिता परमात्मा को इस समय इस शरीर में प्रवेश है, उनको कहते हैं शांति देने वाला दाता है. हम फिर शांति धाम कैसे आवे? நம்ம ஆத்மாக்கள் தான் பரமாத்மா கிட்ட சொன்னோம், பரமாத்மாவை பதீத்த பாவனன் கூப்பிட்டோம். அவர் இந்த நேரத்துல இந்த சரீரத்துல பிரவேசமாகி இருக்கிறார். அவரை தான் சொல்லப்படுது சாந்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல். அப்போ சாந்தி தாமத்துக்கு நம்ம எப்படி அழைச்சிட்டு போவாரு? பாபா कहते हैं बच्चे मुझे सुख शांति का वर्षा देने कलप कलप आना पड़ता है, याद भी करते हैं पतित पावन आओ. பாபா சொல்றார், குழந்தைகளே, நான் சுகம் சாந்தி என்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக கல்பா கல்பா வர வேண்டியதாக இருக்கிறது. நீங்க நினைக்கவும் செய்தீங்க, பரம்பிதா பரமாத்மா பதீத பாவனனே வாங்க என்று நீங்க கூப்பிடவும் செய்தீங்க. तो बाबा बैठ बच्चों को समझाते हैं, बच्चे अब मेरे पास आना है, आत्मा पर पापों का बोझ बहुत है, ஆத்மா கோஹி போகுனா படுத்தா ஹே. இப்போ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், இப்போ வந்தவரை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, என்னுடன் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். ஏன்னா ஆத்மால பாவங்களினுடைய சுமைகள் நிறைய இருக்கிறது. ஆத்மாதான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து எடுத்துதான் என்ன பண்ணுது, தண்டனையை கூட அனுபவிக்கிறது. शरीर धारण कराए सजा देते हैं, तब तो आत्मा को फील होगा ना. शरीर को चोट लगने से आत्मा को दुख होता है. பாபா சொல்றாங்க, ஆத்மா சரீரத்தை எடுத்துதான் அந்த கணக்கு வழக்குகளை அனுபவிக்குது. ஏன்னா அப்பதானே ஆத்மாவுக்கு அந்த உணர்வு ஃபீலிங்கிறது ஏற்படும். சரீரத்துக்கு அடிபட்டா என்ன ஆகும்? ஆத்மாவுக்கு துக்கம் ஏற்படுது. இப்போ ஆத்மா புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மான்னு சொல்லப்படுது. परंतु मनुष्य में ज्ञान है नहीं कि मैं आत्मा हूँ. பாபா சொல்றாங்க, சரீரத்திற்கு அடிபட்டாலும் துக்கம் அனுபவிக்கிறது ஆத்மா தான். ஆனா மனிதர்களுக்கு ஞானம் இல்லை, நம்ம ஆத்மாங்கிற ஞானம் கிடையாது. कम्युनियन सब आत्माओं के साथ होती हैं, आत्मा ही सारा खेल करती हैं, आत्मा शरीर के साथ कहती है मेरे 7 बच्चे हैं, பரம்பிதா பரமாத்மா நிராகார ஹே. பாபா சொல்றாங்க, ஆத்மாங்கிறது தெரியாதனால மனிதர்களோட தான் மனிதர்களுக்கு தொடர்பு ஏற்படுது. எல்லா விளையாட்டும் ஆத்மால தான் இருக்கிறது. ஆத்மா எப்ப சரீரத்துல இருக்கிறது அப்பதான் சொல்லுது, எனக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இன்னார்னு தேக சம்பந்தங்களை சொல்லிக்கிறது. ஆனா பரமாத்மா நிராகாரமானவர். कहते हैं मैं शरीर में आया हूँ, मुझे इतने बच्चे हैं. பாபா சொல்றார், பரமாத்மா கூட எப்போ நிராகாரா இருக்கக்கூடியவர் இந்த சரீரத்துல வர்றாரோ அவரு கூட என்ன சொல்றார், நான் இந்த சரீரத்துல வந்திருக்கிறேன், எனக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க. கித்தனை பச்சோं का தாத்தா बनता हूं कि सब किया जाए. இத்தனை குழந்தைகளுக்கு நான் தாத்தாவாகவும் இருக்கிறேன் என்று பாபா கணக்குகள் கூட சொல்றாரு. எப்போ அவர் கூட சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறார், அப்பதான் நம்மை குழந்தைகள் என்று சொல்றார். परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा मनुष्य सृष्टि रचते हैं. अच्छा, ब्रह्मा किसका बच्चा है? शिव बाबा का. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியை படைக்கிறார். ஆனா பிரம்மா யாருடைய குழந்தை? சிவ பாபாவுடைய குழந்தை. இப்போ நம்முடைய புத்தியில எந்த விஷயம் இருக்கிறது? பரமாத்மா பிரம்மா மூலமாகத்தான் சிருஷ்டியை படைக்கின்றார். ब्रह्मा क्रिएटर नहीं, क्रिएटर निराकार शिव परमात्मा को ही कहेंगे. பிரம்மா படைப்பாளர் கிடையாது, படைப்பாளர் என்று நிராகாரமான சிவ பாபாவைத்தான் சொல்ல முடியும். वो आकर प्रजापिता ब्रह्मा द्वारा अडॉप्ट करते हैं, बच्चे बच्चे कहते रखते हैं, अभी ये बातें तुम समझते हो. பரமாத்மா சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாகத்தான் நம்மை தத்தெடுத்திருக்கிறார்.
பிரம்மா மூலமாகத்தான் குழந்தைகளேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நாம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா இவ்வளோ விஷயங்கள் புரிய வைத்தாலும் கூட, குழந்தைகள் புரிஞ்சிட்டு இருந்தாலும் கூட, பாபா என்ன சொல்றாங்க, எல்லாருடைய புத்தியிலையும் ஞானம் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. பாபா ஹி வர்ஷா தேங்கே லாயக் பனாயேங்கே, பாப்கோ யாது கரோம். பாபா தான் ஆஸ்தி கொடுப்பார், பாபா தான் நம்மை தகுதியாக ஆக்கிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம நினைக்கிறது யாரை நினைக்கணும்? பாபாவை தான் நினைவு பண்ணணும். इसको ही भारत का प्राचीन युग कहा जाता है. इससे ही विक्रम विनाश होंगे, फिर अंतमति सोगति हो जाएगी, याद से ही निरोगी बनेंगे. இதைத்தான் பாரதத்தினுடைய பழமையான யோகான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோகத்தின் மூலமாகத்தான் ஆத்மால இருக்கக்கூடிய விகர்மங்கள், பாவ கர்மங்கள் அழியும். இதத்தான் அந்தமதி சோகதின்னு சொல்லப்படுது. நினைவின் மூலமாகத்தான் நிரோகி, நோயற்றவராக ஆக முடியும். आयु बड़ी हो जाएगी, पुरुषार्थ से प्रारब्ध मिली हुई है. நீண்ட ஆயுட்காலம் கிடைக்கும். நாம என்ன முயற்சி செய்றோம், அந்த முயற்சிக்கான பலன் என்பது கிடைக்கிறது. सत्य के मालिक वो कैसे बने ये कोई भी नहीं जानते. महिमा गाते रखते हैं, अर्थ कुछ भी नहीं समझते हैं. சத்தியுகத்தினுடைய எஜமானனாக அவங்கெல்லாம் எப்படி ஆனாங்க என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா புகழ் மட்டும் பாடிட்டே இருக்காங்க, மகிமைகள் பாடுறாங்க. மகிமைகள் என்ன மகிமை பாடுறாங்களோ அதற்கான அர்த்தமும் புரிஞ்சுக்காம தான் பாடிட்டு இருக்கிறாங்க. कितनी पूजा करते हैं, यात्राएं करते हैं, यहाँ तो बिल्कुल शांत. பாபா சொல்றாங்க, பக்தியில புகழ் பாடுறாங்க, மகிமை பாடுறாங்க, எவ்வளவு பூஜைகள் பண்றாங்க, யாத்திரைகள் பண்றாங்க. ஆனா என்ன செய்தாலும் கூட அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல. ஆனா இங்க நாம் எப்படி இருக்கோம்? முற்றிலும் சைலன்ஸ், அமைதியாக இருக்கிறோம். பல் பாபா ஞான் கா சாகர் है, परंतु कहते हैं तो सेकंड की बात, सिर्फ मुझे याद करो तो वर्षा तुम्हारा है ही, मन मना भव मत्याजी भव, बाकी है डीटेल की समझानी. பாபா ஞான கடல் தான், ஆனா செகண்ட்ல ஞானத்தை சொல்லிடுறார், புரிய வச்சிடுறார். செகண்டுக்கான விஷயம் என்ன? என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தி உங்களுக்கு தான். அப்ப ஞான கடல் செகண்டுக்கான விஷயத்த சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? மன்மனா பவ மத்தியாஜி பவ, மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க, ஸ்வர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். மற்றபடி டீட்டெயிலா நிறைய நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. वो भी कितने समय से देते रखते हैं, वो लोग कितने कॉन्फ्रेंस करते रखते हैं, रिलीजियस कॉन्फ्रेंस बुलाते हैं, योगी कॉन्फ्रेंस बुलाते हैं, सब फालतू हैं. பாபா சொல்றாங்க, அப்போ உலகத்துல மனிதர்கள் ஞானம் எவ்வளோ நாள் தான் புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாபா பாருங்க ஒரு செகண்ட்ல என்ன சொல்லிட்டாரு? மன்மனா பவ மத்தியாஜி பவ, என்ன நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கராஜ்யம் சொல்லிட்டாரு பாபா. மற்றபடி உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிய வைக்கிறதுக்காக எவ்வளோ மாநாடுகள் நடத்துறாங்க. ரிலீஜியஸ் மாநாடு நடத்துறாங்க, யோகத்திற்கான மாநாடுகள் நடத்துறாங்க. பாபா சொல்றாங்க எல்லாமே பயனற்றதாக இருக்கிறது. सेकंड में जीवन मुक्ति देने वाला है ही एक बाबा है. आत्माओं को और परमात्मा की जब कॉन्फ्रेंस होती है तब आत्माओं को परमात्मा से मुक्ति मिलती है. ஆனா செகண்ட்ல ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா மட்டும்தான். ஆத்மாக்களோட பரமாத்மாவனுடைய மாநாடு நடக்குது. பரமாத்மா என்ன பண்றாரு? ஆத்மாக்களை சந்திக்கிறாரு, கான்ஃபரன்ஸ் பண்றாரு. எப்ப இந்த ஒரு மாநாடு நடக்கிறது, இந்த மாநாட்டில் தான் நிறைய ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கிறது, ஜீவன் முக்தி கிடைக்கிறது. गाया भी जाता है, आत्मा परमात्मा अलग रहे बहु काल, सुंदर मेला कर दिया जब सतगुरु मिला तालाल के रूप, बाबा ही आकर नई दुनिया रचते हैं, लायक बनाते हैं. பாடல் கூட பாடப்பட்டிருக்கிறது. ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்திருந்தது. ஆனா எப்பொழுது சத்குரு தரகர் மூலமா சந்திக்கிறாரோ அப்ப அழகான சந்திப்பு ஏற்படுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபா புது உலகத்தை படைக்கின்றார். அந்த புது உலகம் செல்வதற்காக நம்மை தயாராகவும் ஆக்குறார், தகுதியாகவும் ஆக்குகிறார். सबसे नंबर 1 कॉन्फ्रेंस ये है, इनको कुंभ का मेला कहते हैं. இப்போ அனைத்தையும் விட நம்பர் 1
கான்ஃபரன்ஸ். முதல் தரமான மாநாடு எது? ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவினுடைய இந்த சந்திப்பு தான். இதத்தான் உண்மையான கும்பமேளான்னு சொல்லப்படுது. கும்ப சங்கமம் என்று கூட சொல்லப்படுது. कुंभ संगम को कहा जाता है. ये संगम का मेला फर्स्ट क्लास कॉन्फ्रेंस जबकि आत्माओं से परमात्मा आकर मिलते हैं. இந்த சங்கம் யுகத்தினுடைய சந்திப்பு தான் முதல் தரமான மாநாடு. அதாவது ஆத்மாக்கள் பரமாத்மா சந்திக்கிறோம், பரமாத்மா ஆத்மாக்களை சந்திக்கிறார். எப்போ இந்த சந்திப்பு ஏற்படுதோ அந்த செகண்ட்லயே ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சிடுறது. அப்போ இதான் முதல் தரமான சந்திப்பு. இதற்கு பிறகு எந்த மாநாடுகளோ யாகமோ தபமோ எதுவுமே ஏற்படாது. பாபா சொல்லலாம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். 2500 வருஷத்துக்கு அடுத்து எந்த மாநாடுகள், யாகம், தபம் எதுவுமே கிடையாது. எப்பொழுது ஆத்மாக்களை பரமாத்மா சந்தித்துறாரோ இந்த கான்ஃபரன்ஸ் பிறகு வேற எதுவும் ஏற்படாது. तुम्हारी कॉन्फ्रेंस कैसी नंबर 1 है? आत्माओं का, आत्माओं और परमात्मा की. आत्मा जीव में प्रवेश करने से जीवात्मा बनती है. பாபா சொல்றாங்க உங்களுடைய கான்ஃபரன்ஸ் இந்த மாநாடு எப்படி நம்பர் 1? ஏன்னா இங்கே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு ஏற்படுறது, தொடர்பு ஏற்படுறது. பரமாத்மா ஆத்மாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆகையினால இதான் இது நம்பர் 1 மாநாடு. ஆத்மா எப்போ சரீரத்துல பிரவேசமாகிறதோ அப்போ ஜீவாத்மாவாக ஆகிவிடுகிறது. कहते हैं मैं इनमें प्रवेश ना करूं तो अपना परिचय कैसे दूं और त्रिकालदर्शी स्वदर्शन चक्रधारी कैसे बनाऊं. பாபா கூட என்ன சொல்றார், நான் இவருக்குள்ள பிரவேசம் ஆகல அப்படின்னா நான் எப்படி என்னை பற்றி அறிமுகத்தை கொடுப்பேன், உங்களை எப்படி ஸ்வதர்ஷன் சக்கரதாரியாக त्रिकालदर्शिயாக ஆக்குவேன். तुम कहते हो हम स्वदर्शन चक्रधारी बनते हैं, मनुष्य नहीं समझते हैं. ब्रह्मा के साथ विष्णु के साथ कृष्ण को भी चक्र दे देते हैं. நாம கூட சொல்றோம் இல்லையா, நாங்க ஸ்வதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகிட்டோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. விஷ்ணுக்கு சக்கரத்தை கொடுத்தது போல கிருஷ்ணருக்கும் சக்கரத்தை கொடுத்துட்டாங்க. கீதையிலும் கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. நைத்தோ சக்கரக்கி பாத்து ஹே நஹி. இல்ல அப்படின்னா சக்கரத்திற்கான விஷயங்கள் கிருஷ்ணருக்கு கிடையாது. கீதையில கிருஷ்ணர் பேரை போட்டனால என்ன பண்ணிட்டாங்களாம், கிருஷ்ணர் கையிலையும் அந்த ஸ்வதர்ஷன் சக்கரத்தை காட்டிட்டாங்க. பாபா இப்போ குழந்தைகளுக்கு சிருஷ்டியினுடைய 3 காலத்திற்கான ரகசியங்களை புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. ये कॉन्फ्रेंस कितनी फर्स्ट क्लास है और जो भी कॉन्फ्रेंस करते हैं वेस्ट ऑफ टाइम. सबसे अच्छे कॉन्फ्रेंस ये है जीव आत्माओं और परमात्मा की. பாபா சொல்றான், இது பாருங்க எவ்வளவு முதல் தரமான ஒரு கான்ஃபரன்ஸா இருக்கு. பாபா எவ்வளவு ரசிக்கிறார் பாருங்க. ஆத்மாக்களை பரமாத்மா சந்திக்கிறார். இதான் நம்பர் 1, இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எத்தனை பேர் வச்சிருக்காரு பாருங்க பாபா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கான்ஃபரன்ஸ், நம்பர் 1 கான்ஃபரன்ஸ், அச்சி கான்ஃபரன்ஸ். எது? ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு. மற்றபடி என்னெல்லாம் மாநாடுகள் நடக்குது எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ட்டார் பாபா. நேரம் வீணாக்கப்படுது. சப்சே அச்சி கான்ஃபரன்ஸ் ஏ ஹே. எல்லாத்தையும் விட நல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு இதான். ஜீவ ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு தான் நல்ல ஒரு கான்ஃபரன்ஸா இருக்கிறது. जीवात्मा याद करती हैं परमात्मा को तो जरूर जीवात्मा में आएंगे ना, नहीं तो बोले कैसे. பாபா சொல்றாங்க, நீங்க ஜீவ ஆத்மாக்களாக இருந்துதான் என்ன நினைச்சீங்க, அதாவது நீங்க ஒரு சரீரத்துல வந்துதான் என்ன நினைச்சீங்க. அப்போ பரமாத்மா கூட ஒரு சரீரத்துல வருவாரு. இல்ல அப்படின்னா எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? இப்ப நாம சரீரத்துல இருந்து பரமாத்மாவை கூப்பிட்டோம், ஜீவாத்மாக்களாக இருந்து. அப்ப பரமாத்மா என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு ஒரு சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியதா இருக்கிறது. பாபா சொல்றாங்க, இல்லைன்னா நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும். ஏ கான்ஃபரன்ஸ் சப்சே अच्छी है जो परमपिता परमात्मा आकर सर्व को सद्गति देते हैं. பாபா சொல்றாங்க, இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் தான் எல்லாத்தையும் விட நல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு. ஏன்னா பரமாத்மா இதுல வந்த கான்ஃபரன்ஸ்ல, இந்த ஒரு சந்திப்புல வந்துதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதி கொடுக்கிறாரு.
पतित आत्माओं के साथ जरूर पतित पावन ही कॉन्फ्रेंस होगी, तब तो पावन बनाएंगे. பாபா அடுத்து விளக்கம் சொல்றார். பதீத்த ஆத்மாக்களுடன் பதீத்த பாவனன் வந்து சந்திக்கிறார், மாநாடு பண்றார். அப்பதானே பதீத்தமான ஆத்மாக்களை பாவனமாக ஆக்க முடியும். அப்ப இந்த ஒரு சந்திப்புல, இந்த ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த ஒரு மாநாட்டுல என்னென்ன நடக்குது? ஆத்மாக்களுக்கு சத்கதி கிடைக்கிறது, முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிறது, விக்ரமங்கள் விநாசம் ஆயிடுறது, ஆத்மா பாவனமாக ஆகிடுறது. இதான் நம்பர் 1 கான்ஃபரன்ஸ், முதல் தரமான மாநாடு. கித்தனை சஹஜ் சமஜ்னே கி பாத்தே ஹே. இது எவ்வளோ சஹஜமா புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. உத்தம் தே உத்தம் யோக ஹே ஆத்மா கா பரமாத்மா கே சாத். உத்தமத்திலும் உத்தமான, உயர்ந்ததிலும் உயர்ந்த யோகா இதான். எது? ஆத்மாக்கள் பரமாத்மாவுடன் வைக்கக்கூடிய யோகம், தொடர்பு தான் உயர்ந்த தொடர்பு. பரமாத்மா உயர்ந்தவர், அவரோட வைக்கக்கூடிய தொடர்பு உயர்ந்தது. அந்த தொடர்பைத்தான் யோகான்னு சொல்லப்படுகிறது. இப்போ பரமாத்மா ஸ்வயம் வந்து இன்னைக்கு யோகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார்? மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க, மாமேகம் யாது கரோ. हे जीव आत्माओं, मुझे अपना पारलौकिक बाबा के साथ योग रखो तो तुम्हारे सारे विक्रम विनाश होंगे. பாபா சொல்றாங்க, ஹே ஜீவ ஆத்மாக்களே, தன்னுடைய பரலோகிக தந்தையாகிய என்னிடம் உங்களுடைய யோகத்தை வைங்க, தொடர்பு வைங்க. உங்களுடைய அனைத்து விக்கர்மங்களும் அழிந்துவிடும், அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். நம்முடைய பரலோகிக அப்பாவோட தான் நம்ம தொடர்பு வைக்கிறோம். அவரோட தொடர்பு வைக்கும் பொழுதுதான் ஆத்மால இருக்கக்கூடிய பாவத்தை அழிக்க முடியும். जबकि आत्माएं सब परमात्मा से मिलती हैं तो जरूर परमात्मा आकर वर्षा देंगे. எப்போ நம்ம ஆத்மாக்கள் பரமாத்மாவை சந்திக்கிறோம், அப்போ பரமாத்மாட்ட இருந்து கண்டிப்பாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போ பரமாத்மா வந்து தான் ஆஸ்தி கொடுக்கிறார். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல், ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா தான். இந்த மாதிரி விஷயத்த நீங்க யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? कोई तो सुनाते नहीं, யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. तुम सुनाएंगे तो कहेंगे और तो किसी से ऐसी बातें सुनी नहीं, तुम तो बहुत अच्छा समझाते हो. பாபா சொல்றாங்க, யாரும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லவும் மாட்டாங்க, ஆனா நீங்க மற்றவங்களுக்கு சொல்றீங்கன்னா சொல்லுவாங்க, ஆஹா இப்பேற்பட்ட விஷயங்களை நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது, நீங்க நல்லா ஞானம் சொல்றீங்க, புரிய வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல கிடையாது. பரந்து சாஸ்திரமே கஹாசே ஆயே. பாபா கத்தை செகண்ட் மே ஜீவன் முக்தி. இப்ப சாஸ்திரங்களே இல்லைங்கிறப்போ எங்கிருந்து சொல்லுவாங்க? பாபா சொல்றார், செகண்ட்ல ஜீவன் முக்தி. சாஸ்திரம் சே கியா சீக்கிங்க, சாஸ்திரங்களை வச்சு என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி விஷயங்களே இல்லைங்கிறப்போ அதை வைத்து என்ன சொல்ல முடியும்? பாபா ஹே காலோं का काल, बच्चों को ले जाते हैं, जरूर आएंगे तब तो पावन बनाकर ले जाएंगे. பாபா காலனுக்கெல்லாம் காலன், குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடியவர். எப்போ அவர் வர்றாரோ அப்போ கண்டிப்பாக தூய்மையாக ஆக்கி அழைத்து செல்வார். तुमको पावन बना रहे हैं, सत्य में सब पावन है. பாபா குழந்தைகளை தூய்மையாக ஆக்கிட்டு இருக்கிறார். சத்தியுகத்தில் அனைவருமே தூய்மையான ஆத்மாக்கள் தான். जरूर संगम पर आया होगा पावन बनाने. அப்போ பதீத்த பாவனன் அப்படின்னா கண்டிப்பா அவர் சங்கம் யுகத்துல வந்திருக்கணும், எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக ஆக்குவதற்கு. நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம், இதுதான் அந்த கல்பத்தினுடைய சங்கம யுகம். பாபா வந்திருக்கிறார். துமாரா கம்யூனியன் அப்பனே சாத் கராத்தா ஹை. பாபா வந்து என்ன பண்றார்? உங்களுடைய தொடர்பை தன்னோட ஏற்படுத்திடுறார். நம்ம ஆத்மாக்களினுடைய தொடர்பு நிறைய பேர்கிட்ட இருந்தது. புத்தியினுடைய கனெக்ஷன் குருமார்கள் கிட்ட, மனிதர்கள் கிட்ட, தெய்வ சம்பந்தங்கள் கிட்ட, பொருட்கள் கிட்ட, பதார்த்தங்கள் கிட்ட, இப்படி பல இடங்கள்ல இருந்த தொடர்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? பாபா தன் ஒருத்தர் கிட்ட இணைச்சிட்டார். வந்து இதைத்தான் என்ன சொல்லப்படுது? தொடர்பு யோகா என்று சொல்லப்படுது. कहते हैं मैं साधारण ब्रह्मा तन में आया हूँ. ये दादा कोई ब्रह्मा नहीं था, बल असुल ब्राह्मण थे, परंतु छोड़ दिया है. சொல்லப்பட்டிருக்கிறது. ஷிவபாபா சொல்றார்,
நான் சாதாரண பிரம்மாவனுடைய சரீரத்தில் தான் வந்திருக்கின்றேன். இந்த பிரம்மா, இந்த தாதாவும் பாபா வர்றதுக்கு முன்னாடி பிரம்மா கிடையாது, பிராமணனாக இருந்தார். ஆனா அதை விட்டுட்டார் அவரு. பிரம்மா மூலமாகத்தான் சிவபாபா படைப்பை படைக்கின்றார். அப்ப பிரம்மா மூலமாகத்தான் படைக்கணும்னா அப்ப பாபாவுக்கு பிரம்மா வேணும். खुद कहते हैं मैं ब्रह्मा के तन में आता हूँ. नंबर 1 पावन सोही नंबर 1 पदीत हैं. பாபா ஸ்வயம் தானே சொல்கிறார், நான் பிரம்மாவின் சரீரத்துல தான் வரேன். நம்பர் 1 தூய்மையான ஆத்மாவாக இருந்து நம்பர் 1 தூய்மையற்றவராக ஆகிட்டார். 84 ஜென்மா முடிக்கிறார். அப்பதானே தூய்மையாக ஆக்க முடியும். 84 ஜென்மத்தை முடிச்சாதான் அந்த ஆத்மா மீண்டும் தூய்மையாக ஆக்க முடியும். फिर फरिश्ता बनते हैं ததத்துவம். பாபா சொல்றாங்க 84 ஜென்மா முடித்து தூய்மையாக ஆகி ஃபரிஸ்தாவாக ஆகிறார். அதுக்கப்புறம் தேவதா ஆகிறார். பிராமன்ல இருந்து தேவதா. जिसका जास्ती पुरुषार्थ चलता है वो जास्ती ऊंच पद पाएंगे. तुम सब कल्याणकारी होना. யாரு அதிகமாக முயற்சி செய்றாங்க அவங்க அதிகமான உயர்ந்த பதவி அடைவாங்க. நீங்கள் அனைவருடைய நன்மை செய்யக்கூடியவங்க இல்லையா? எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவங்க, கல்யாண்காரிகள். ஒரு பாபா மட்டும் எல்லாருக்கும் நன்மை பண்ணிடுவாரா? குதாயி கிதமத்கார் தோ பஹுட் ஷாஹி. தும் ஆன் காட்ஃபாதர்லி சர்வீஸ் पर हो. अंग्रेजी अक्सर बहुत अच्छा है. ஒரு பாபா மட்டும் எல்லாருக்கும் நன்மை பண்ண முடியுமா? பகவானுடைய உதவியாளர்கள் நிறைய பேர் வேணும். பாபா சொல்றாங்க, நீங்க காட் ஃபாதர்னுடைய சேவையில இருக்கிறீங்க, இறை தந்தையினுடைய சேவையில இருக்கிறீங்க. ஆங்கிலத்துல இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கிறது, காட் ஃபாதர்லி சர்வீஸ். பாபா சொல்றாங்க ஹெவன் அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துறாங்க. ஹெவன் ஸ்வர்க்கத்துக்கு போகலைனாலும் கூட ஹெவன்லி காட் ஃபாதர் என்ற வார்த்தையை சொல்றாங்க. मुस्लिम्स बहिष्यतन சொல்றாங்க. खुद बहिष्यत में जाते थोड़ी ही हैं, ये तो बुद्धि की बातें हैं. பாபா சொல்றாங்க பகிஷத்துன்னு சொல்றாங்க. பகிஷத்துக்கு அவங்க போகலைனாலும் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஏன்னா புத்திக்கான விஷயம். பாரதம் தான் ஸ்வர்க்கமாக இருந்தது, ஆனா இப்போ நரகமாக ஆயிடுச்சு. ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரு பாபாவை தவிர வேற யாரும் கிடையாது. அப்ப அவர் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணணும்னா நரகத்தினுடைய இறுதி நேரத்துல வர்றார். அப்பதான் அவர் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறார் பாபா. ஸ்வர்க்கத்துக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போறதுக்காக, இந்த பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குவதற்காக அவர் நரகத்துல தான் வர வேண்டியதாக இருக்கிறது. ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக நம்மை ஆக்கணும்னா அவர் நரகத்துல வர வேண்டியதாக இருக்கிறது. பாபா சொல்றாங்க இப்போ நீங்க நரகம் மற்றும் ஸ்வர்க்கத்துக்கு நடுவுல இருக்கிறீங்க. மற்ற எல்லாருமே நரகத்துல இருக்கிறாங்க, ஆனா நாம எங்க இருக்கிறோம்? ஸ்வர்கா நரகத்திற்கு நடுவுல இருக்கிறோம். பாபா சொல்ற நீங்க முயற்சி செய்து முயற்சியினுடைய ஆதாரத்துல ஸ்வர்கா போறீங்க. ஆகையினால உங்களுக்கு நிறைய குஷி இருக்கணும். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்லத்தே பச்சோம் பிரதி माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणे का है मुख्यமான सारम. फर्स्ट पॉइंट, एक बाप से ही सच्चा कम्युनियन रखना है. बाबा से ही दिल की वार्तालाप करनी है. ஒரு பாபாவிடம்தான் உண்மையிலும் உண்மையான தொடர்பு வைக்க வேண்டும். ஒரு பாபாவிடம்தான் உள்ளத்தினுடைய விஷயங்களை பேச வேண்டும். बाप के सामने ही अपनी बात रखनी है, किसी देहदारी के सामने नहीं. பாபாவிற்கு முன்னால் மட்டும் தன்னுடைய விஷயங்களை கொண்டு வாங்க. எந்த தேகதாரிகளுக்கு முன்னாடியும் எந்த தேகதாரிகள் கிட்டையும் தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். सेकेंड पॉइंट, खुदाई खिदमतगार बन सबको बहिशत में चलने का रास्ता बताना, सबका कल्याणकारी बनना. பகவானுடைய உதவியாளராகி அனைவரையும் ஸ்வர்கா செல்வதற்கான வழிகாட்ட வேண்டும். எல்லாருக்கும் ஸ்வர்கா போறதுக்கான வழிகாட்டுங்க. அனைவருக்கும் நன்மை செய்பவர் ஆகுங்கள். வரதானம், ब्राह्मण जीवन में सदा सुख देने और लेने वाले अतीन्द्रिय सुख के अधिकारी भव.
வரதானம்: பிராமண வாழ்க்கையில் சதா சுகத்தை கொடுப்பது மற்றும் அடைவதற்கான அதீந்திரிய சுகத்தின் அதிகாரியாகுங்கள். जो अतीन्द्रिय सुख के अधिकारी हैं वे सदा बाबा के साथ सुखों के झूले में झूलते हैं. उन्हें कभी ये संकल्प नहीं आ सकता है कि फलाने ने मुझे बहुत दुख दिया. பாபா சொல்றாங்க, யார் அதீந்திரிய சுகத்தினுடைய அதிகாரிகள் அவங்க சதா பாபாவுடன் சுகத்தினுடைய ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பாங்க. அதீந்திரிய சுகத்தினுடைய அதிகாரிகள் பாபா கூட ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பாங்க சுகத்தினுடைய ஊஞ்சல்ல. அவங்களுக்கு ஒருபோதும் இந்த எண்ணம் கூட வராது, இன்னார் எனக்கு நிறைய துக்கம் கொடுத்துட்டாங்க என்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. உன்கா வாய்தா ஹே நா துக்கு தேங்கே நா துக்கு லேங்கே. யார் அதீந்திரிய சுகத்தினுடைய அதிகாரியா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, துக்கத்தை கொடுக்கவும் மாட்டேன், துக்கத்தை எடுக்கவும் மாட்டேன். अगर कोई जबरदस्ती भी दे तो उसे धारण नहीं करते. ஒருவேளை யாராவது கட்டாயப்படுத்தி துக்கம் கொடுத்தா கூட அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி துக்கத்தை கொடுத்தா கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பிராமண ஆத்மா என்றாலே சதா சுகி. பிராமணர்களுடைய வேலை எது? சுகத்தை கொடுப்பது மற்றும் சுகத்தை அடைவது. அவர்கள் சதா சுகமயமான உலகத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்வரூப ஆத்மாக்களாக இருப்பாங்க. ஸ்லோகன்: नम्र बनो तो लोग नमन करते हुए सहयोग देंगे. ஸ்லோகன்: பணிவானவராக ஆகுங்கள், அப்பொழுது அனைவரும் பணிவுடன் சகயோகம் கொடுப்பார்கள். ஓம் சாந்தி. வார்த்தைகளால உங்களை யாருமே காயப்படுத்த முடியாதுங்க. அந்த வார்த்தைகள் நீங்க மனசுக்குள்ள எடுத்துக்காத வரைக்கும். No one can hurt you by the words until you register those words in your mind.